சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். 570 கோடி, ₹1 ₹2 இல்ல, 570 கோடி. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற சார்பில். அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று 2017-18 உத்தரவு போடப்பட்டது. இன்றைக்கு 2024 இருக்கிறோம். உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன், சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா, விசாரணை நடத்தி இருக்கிறதா என்பதை அவர்கள் கூர்ந்து நீங்கள் தான் சம்பந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை. ₹1 ₹2 570 கோடி. இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம், யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை. அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட, கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஏறத்தாழ 57 மருத்துவர்களை அனுப்பி செங்கற்பட்டு, சேலம், காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனைகளிலிருந்து டாக்டர்களையும் அனுப்பி, அதோடு மட்டுமல்ல கலெக்டர் மாற்றப்பட்டார், எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டது. நேற்றைக்கு தீர்ப்பிலே கூட அந்த தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு தயாராக நான் கேட்கிறேன். இவர்தானே முதலில் ஓடினார். இவருடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கே கெட்டுவிட்டது என்று சொல்கிறார். இவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா? இதே சென்னையிலே ஒரு மத்திய அமைச்சராக இருந்த தலித் எழுமழை, அவருடைய மருமகனே கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கிலே நேற்று 2 நாட்களுக்கு முன்புதான் தீர்ப்பு கூட வந்தது. நீங்கள் எல்லாம் கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்கள் தொடர்பான வழக்கு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று விமர்சித்திருந்தார். தற்போது அந்த விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசி வருகிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.